திமுக அரசு திட்டங்களை நிறைவேற்றாமல் விளம்பரத்தை வைத்தே ஆட்சியை நடத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அவரது வருகையொட்டி முன்னேற்பாடு பணிகள் குறித்து விருதுநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேசிய ராஜேந்திர பாலாஜி, நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் மக்களை மட்டுமே சிந்திக்கும் திமுக ஆட்சியில் இருந்து விரட்ட வேண்டும் என்று கூறினார். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள யதார்த்தமான தலைவர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக பாடுபடுவோம் எனவும் சூளுரைத்தார். கோடிக்கணக்கான தொண்டர்கள் எந்த பிரதிகளும் இல்லாமல் உழைக்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிமுகவை உருவாகி இருக்கின்றது. காரணம், திமுக என்ற நயவஞ்சக கூட்டம், திமுக என்ற நாட்டு மக்கள் வெறுக்கின்ற கூட்டம் ஆட்சி அதிகாரத்திற்கு ஏமாற்றி பொய்யை சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் மக்களை பற்றி சிந்திக்கின்ற திமுகவை விரட்ட வேண்டும். நாட்டுக்கு எடப்பாடியார் போன்ற ஒரு யதார்த்தமான தலைவர் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணுகின்ற காலத்தினால் ஒரு அற்புதமான ஆதரவு அதிமுக வந்திருக்கின்றது. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சிறப்பா எழுச்சியா எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்க. நீங்க எப்பவுமே எழுச்சியா பண்ணக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை, எடப்பாடியுடைய கோட்டை மாற்றிட்டார் சொல்லிட்டார். அதெல்லாம் 7 விடமாக சொல்லிட்டார். ஆகவே ராஜேந்திர பாலாஜி சொன்னா சரிவாக தெரியும். ஆகவே கண்டிப்பாக 2026 புதிய ஜெயிச்சர் கோட்டையில முதலமைச்சராக எடப்பாடி பொறுப்பேற்கும் போது 7 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய மாவட்டமாக கண்டிப்பாக இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு பொதுச் செயலாளர்கள் போனாலும் கூட கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டம் போயிட்டு இருக்காரு. எல்லா இடத்துக்கும் மக்கள் வெள்ளம் திரண்டு வந்து திமுக ஆட்சி எப்ப போகும், எடப்பாடி எப்ப